படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய செட்டப்பில் வந்து புல்லிஸும் ஸ்ட்ரிங்ஸும் வந்து மாஸ்லெஸ் அப்படின்னு சொன்னாக்க இந்த 5 kg மாஸில் ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னாக்க முதல்ல வந்து இந்த செட்டப்பில் இருக்கக்கூடிய அந்த 5 kg மாஸ் வந்து மூவ் ஆகுமா அப்படின்றத நாம் வந்து செக் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த 5 kg இன்ட்டு மியூ இன்ட்டு ஜி போடணும். தட் இஸ் நத்திங் பட் 45 நியூட்டன் வரும். கீழே இருக்கக்கூடிய 2 மாஸை ஆட் பண்ணோம்னா 4 இருக்கும். இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 10ன்னு எடுத்தோம்னா அது ஒரு 40 நியூட்டன் இருக்கும். மேலே வந்து 45 நியூட்டன் இருக்குது. இங்கே கீழே ஹேங் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னிங்கனாக்கா நமக்கு வந்து 40 நியூட்டன் இருக்குது. அப்போ கம்மியான நியூட்டன் இருக்கிறதுனால இந்த 5 kg மாஸ் வந்து ஃபஸ்ட்டு மூவ் ஆகாது. ஸோ வந்து சிஸ்டம் மூவ் ஆகலைன்னு சொன்னாக்க நம்ம வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறோமோ அந்த ஃபோர்ஸ் தான் வந்து நமக்கு வந்து ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸாக இருக்க போது. அப்போ கீழே கூடிய தொங்கக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து 40 நியூட்டன். அந்த 40 நியூட்டன் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸாக அந்த 5 kg மாஸுக்கு ஆக்ட் ஆகும். அப்போ ஆப்ஷன் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சப்போஸ் வந்து இந்த சிஸ்டம் வந்து மேலே 5 kg மூவ் ஆகிற மாதிரியான ஃபோர்ஸ் கீழே இருந்ததுன்னு சொன்னாக்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மியூ இன்ட்டு 5 kg இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி போடணும். தட் இஸ் நத்திங் பட் 45 நியூட்டன்னு வந்திருக்கும். 45 நியூட்டன்றது டைனமிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.